உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் நியமனத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு அதே மாதிரி நேற்று அந்த அஜிதா என்கிற பெண்மணி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து காரை வழிமறித்தாவது தன் கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க காத்து கிடக்கிறாங்க. ஆனால் அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் காது கொடுத்து கேட்பதற்கு அவருடைய குறைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. அதற்கு பதில் தெரியாதனால தானே ஒருத்தங்க காரை வழிமறிக்கிறாங்க. பேசி தீர்க்கப்பட்ட அவங்க வழிமறிக்கிறாங்க. பேசி தீர்க்கப்பட்டா எதுக்கு மதுரை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? அப்ப கட்சி நடத்த தெரியலைங்கிறதா உண்மை. திமுக அதிமுக நடக்காத பிரச்சனை இது மாதிரி எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. மதுரை மாவட்டத்திலேயே நம்ம சொல்லலாம் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. தினகரன் ஆபீஸ்ல நடந்த விஷயம் சொல்லலாம். அதாங்க எப்பொழுதாவது ஒரு விபரீதம் எல்லா கட்சியிலுமே நடக்கும். அப்படிதான் இப்ப ஆரம்பிச்சு இந்த விஜய் அலை அப்படின்ற இந்த கருத்தாக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஜய் அலை நீலாங்கரையிலே அடிச்சுக்கிட்டே இருக்கே. பனையூர் பங்களா வரைக்கும் தான் வருது அந்த அலை அடுத்த இடத்துக்கு போகணும்ல. அலை அங்கனக்குள்ளேயே கடற்கரையிலேயே அலை அடிச்சுக்கிட்டே இருந்தா கப்பல் எப்படி போகும்? HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவகக்குள்ள கட்சிக்குள்ள பயங்கர குழப்பம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல இது தொடர்பான விஷயங்கள் கட்சியில் தொடர்பான உள்ளடி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக நேற்று விஜய் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு பெண் பிரச்சனை பண்ணுறாங்க. கேட்டால் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் எனக்கு பதவி தரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டால் மதுரையில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் ஏதோ ஒரு ஸ்டாலில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காட்டுது சார்? கட்சி நிர்வாகத்திலே யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதில் எல்லா கட்சிக்குள்ளேயுமே குழப்பம் வரும். அடிதடி கூட நடக்கும். ஆனால் அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கட்சி தலைமைக்கு தான். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் போன்றவர்கள்லாம் காசு வாங்கிட்டு பதவி போடுறாங்க. ஜாதி பார்த்து தான் பதவி போடுறாங்க. பல முறைகேடுகள் நடக்கிறது. கட்சியில உழைச்சவனுக்கு பதவி கொடுக்காம, ரொம்ப காலமாக இருந்தவனுக்கெல்லாம் பதவி கொடுக்காம, திடீர் பணக்காரங்க வசதி படைச்சவர்கள்லாம் அந்த இடத்துக்குள்ள திடீர்னு ஃபுல்லப் பண்றாங்க. அப்படி அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுகிறார்கள், அபகரிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே புகைந்து கொண்டே இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் நியமனத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டது. அதே மாதிரி நேற்று அந்த அஜிதா என்கிற பெண்மணி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து காரை வழிமறித்தாவது தன் கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க காத்து கிடக்கிறாங்க. ஆனால் அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் காது கொடுத்து கேட்பதற்கு அவருடைய குறைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. இந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தலைவாசல் வழியாக வராமல் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கொல்லவாசல் வழியாக ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த கட்சியே கொல்லவாசல் வழியாக தான் ஓடுற கட்சிங்கிறத கரூரில் இருந்தே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ரெண்டு முரண்பட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக ஒரு முறை விசாரித்து விட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி நீ மாவட்ட செயலாளர் எடுத்துக்க, நான் உனக்கு வேறு பதவி தர்றேன் என்று பேசி சமரசம் செய்யக்கூடிய போக்கு அங்கே இருக்கணும். கட்சியை எப்படி நடத்துறதுன்னு விஜய்க்கு தெரியலை. ஏன்னா விஜய் நாளைய தீர்ப்பு என்கிற படத்தில் நடிக்க போன அந்த 90களின் தொடக்க காலகட்டத்திலேயே சராசரி வாழ்க்கையிலேருந்து ஒரு விலகிட்டார். அவர் சொகுசு கார்களில் பயணிக்கிறாரு, தனி விமானங்களில் பயணிக்கிறாரு, சாமானிய மக்களின் குரல்களை கேட்பதற்கான வாய்ப்பற்றவராக இருக்கார். அவரை சுற்றி பவுன்சர்கள் இருக்கிறாங்க, உயிர்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ அவருடைய ஒரு எலைட் அரசியல், ஒரு மேட்டுக்குடிகள் மட்டுமே அவரோட பேச முடியும். அவரோட எல்லாரும் உரையாட முடியாது. எல்லாரும் தங்களுடைய மனக்குறைகளை அவரிடத்துல சொல்ல முடியாது. கட்சி பிரச்சனைகளை குறித்து எதுவுமே விவாதிக்க முடியாது. அப்போ யார்கிட்ட போய் விவாதிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதற்கு பதில் தெரியாதனால தானே ஒருத்தங்க காரை வழிமறிக்கிறாங்க. பேசி தீர்க்கப்பட்ட அவங்க வழிமறிக்கிறாங்க. பேசி தீர்க்கப்பட்டா எதுக்கு மதுரை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? அப்ப கட்சி நடத்த தெரியலைங்கிறதா உண்மை. ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்கு, நம்ம ஒரு பெரிய ஸ்டாரு, நம்மளை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் தர இந்த மயக்கத்திலேயே இருக்கிறாங்க. அதாவது புதுசா கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, மோகம் 30 நாள் ஆசை 60. அது மாதிரி தான் இவங்க கதையும். திமுக அதிமுக நடக்காத பிரச்சனை இது மாதிரி எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. மதுரை மாவட்டத்திலேயே நம்ம சொல்லலாம் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. தினகரன் ஆபீஸ்ல நடந்த விஷயங்கள் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அதாங்க எப்பொழுதாவது ஒரு விபரீதம் எல்லா கட்சியிலுமே நடக்கும். அப்படிதான் இப்ப ஆரம்பிச்சு. ஆனா கட்சி தலைவர்கள் அதை தீர்ப்பதற்கு மிக தீவிரமாக முயற்சி செய்வாங்க. இங்க
கட்சி தலைவர்கள் தீர்க்கிறாரு. முதல்ல வந்து விஜய் ஏன் அந்த பெண்ணை கூட்டு பேசல? வழிமறிக்கும் போது அவர் பேச விரும்பலைங்கிறத கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அலுவலகத்துக்கு நீ வாமா, நீ மேல ஆபீஸுக்கு வா, உட்காந்து பேசுவோம் அப்படின்னு வந்து டிஸ்கஷன் பண்ண ஒரு மாண்பு வேணுமா? அஜித் அந்த லேடி கூப்பிடுறாங்க, நீங்க வந்து பேசுவாங்க, அவங்க வரமாட்டேன், நான் அவர் விஜய் எங்க வர சொல்லுங்க, புஷியானது வர சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்றானு அவங்ககிட்ட போய் பேச வேண்டியதுன்னா, அவங்க என்ன மனித வெடிகுண்டா மாறி வந்து பனையூர் பங்களாவை தகர்க்கிறக்கா வந்தாங்க? கட்சியில் நான் இன்னும் கூடுதலாக வேலை செய்கிறேன், எனக்கான மரியாதையை கொடுங்க, எனக்கான பொறுப்பு கொடுங்க, எனக்கான அங்கீகாரம் கொடுங்கன்னு தானே அந்த அஜித்தாங்கிறவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? தாவேகாவை நான் அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்ல வந்தாங்களா? தாவேகாவுக்கு பணியாற்றுவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தானே வந்தாங்க. அதையே ஒரு பகையாக பார்க்கணும். இந்த முரண்பாட்டை கூட தீர்க்க முடியலைன்னா நீங்கள் எப்படி கட்சி நடத்துவீங்க? தேர்தலில் வந்து நீ வேட்பாளர்கள்லாம் தூக்கிட்டு போவாங்களே அண்ணா திமுகலேருந்து, அப்போல்லாம் என்ன செய்வீங்க? திடீர்னு ஒருத்தன் வேட்பாளர் கடைசி நேரத்தில் நான் வந்து போட்டியிடலேம்பான், கடைசி நேரத்தில் வேட்பாளர் வந்து களத்துக்கு வரவே மாட்டான். இன்னும் பல வேடிக்கை வினோதங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன். சாதாரண பிரச்சனைகளையே கூட பேசி தீர்க்க முடியாதவர்கள் எப்படி வந்து அரசியலை வந்து வெல்வார்கள்னு ஒரு கேள்வி. இல்லை, இது போல பிரச்சனைகளை வந்து வெளியில் பெருசாக பூதாகரமாக மாற்றுறாங்க. எல்லா கட்சியிலும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் விஜய் கட்சியில் இப்போ தாவேக்கெல்லாம் சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை மிகப்பெரிய விஷயமா வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆமாங்க, சினிமா நடிகரோட கட்சிங்க. விஜய் வீட்டுக்கு முன்னாடி, ரஜினிகாந்த் வீட்டுக்கு முன்னாடி போய் 18 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும், 18 பேர் அரெஸ்ட் பண்ணாலும் 18 பேர் கொண்ட கட்சி தானேன்னு யாரும் சொல்ல மாட்டான். ரஜினிகாந்த் வீடு முற்றுகையிடப்பட்டது, அவர் வீட்டுக்கு முன்னாடி மறியல் நடந்துச்சுன்னு சொல்லுவான். பிரபலமானவர்கள் மீது கல்லெறிகிற போது அது வந்து அந்த செயல்கள் எல்லாமே பிரபலமாயிரும். கண்ணதாசன் தான் சொன்னார், பிரபலமானவன் தவறு செய்தால் அவன் தவறும் பிரபலமாயிரும்னாரு. இப்போ விஜய் விஷயத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் தவறுகள், அவர்களுடைய நிர்வாக சிக்கல்கள், முறைகேடுகள்லாம் வெட்ட வலிச்சுருக்கு. அதனால விஜய் வந்து எதிர்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரனை பார்த்துலாம் குறை சொல்றாரு, அவர் குறைகளை தீர்ப்பதற்கு அவர் தயாரா. விஜய்க்கு வந்து வரலாறு காண அளவு செல்வாக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரதா இருக்கட்டும். இப்போ வந்து எல்லா பக்கமும் அவருக்கான ஆதரவு அலை அப்படின்ற விஜய் அலை உருவாகிருக்கு அப்படின்னு பல பேரும் பேசுறதை பார்க்க முடியுது. ஸோ அப்போ வந்து அதை வந்து தவிர்க்கணும், அதை வந்து குறைக்கணும் அப்படின்றக்காக இவங்களா இஷ்டத்துக்கு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களே ஆள் செட்டப் பண்ணி அந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவு பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்றவர் தான் ஆட்சி அமைக்க முடியும். திமுகவுக்கு 2 கோடி வாக்காளர்கள், அதிமுகவுக்கு 2 கோடி வாக்காளர்கள், இதர கட்சிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாரும், அது போக பொதுமக்கள், இவங்கெல்லாம் அதிகமான பேர் எந்த கட்சியை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி படத்துக்கு வருகிறார். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் வந்து திமுக இளைஞரணியினுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடக்குது, மாநாடு, 1 லட்சம் பேர் திரண்டிருக்காங்க. ஆனால் வந்து சினிமா நடிகனுக்கான கவர்ச்சி விளம்பரம் இருக்குல்ல, லைவ் இருக்குல்ல, ஒரு வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார், சட்டை மாட்டி விட்டார், இதோ வாகனத்தில் வருகிறார், உங்கள் விஜய் வருகிறாருங்கிறாங்களே, அது மாதிரி வந்து வேற தலைவர்களுக்கு, வேற ஆட்களுக்கு அந்த மாதிரி விளம்பரம் செய்யப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, என்ன விஷயம், வேற தலைவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிவியில் போட்டிங்கன்னா அதை பெருசாக மக்கள் ஆர்வமாக பார்க்கறது கிடையாது. ஆனால் இப்போ விஜய் வரவங்கும் போது மக்கள் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. லைவ்ல போது பார்த்தீங்கன்னா 10-15 பேர் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்கல்ல ஒவ்வொரு சேனல்லையும். அப்படிங்கும்போது அதுதான் அவங்க போடுவாங்க. அதாங்க ஷூட்டிங் பார்ப்பதற்கு விரும்புகிறாங்க. திருவிழா நடக்குது, கரகாட்டம் நடக்குது, கரகாட்டத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால் அந்த கரகாட்டக்காரி தான் அடுத்து வந்து அந்த ஊருக்கு வந்து பிரசிடெண்ட் வருவான்னு சொல்ல முடியாது. ஊரே மொத்தம் கூடி நிற்கிதுல ஒரு இடத்துல, திருவிழாவில் ராட்டினம் சுற்றுறாங்க. ராட்டினம் சுற்றும் போது பயங்கர கூட்டமாக இருக்குது, என்னையை ஒரு சுற்றி விடுங்கன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப பேர். அதனால் ராட்டினக்காரன் தான் அந்த ஊருக்கு கவுன்சிலராக வருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கூட்டம் வருவது அப்படிங்கிறது வேற, நம்புறதுங்கிறது வேற. வேடிக்கை காட்டினால், வித்தை காட்டினால் கூட்டம் வரும். விஜய் சினிமா நடிகராக இருக்கிறனால பல வேடிக்கைகளை அவர் காட்டிட்டார் ஏற்கனவே திரைப்படங்களில், பல வித்தைகளை காட்டுறாரு. திரையில் பார்த்தவர் தரையில் பார்க்குற போது அதே மாதிரி தான் இருக்கிறாரான்னு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. எல்லா நடிகனுக்குமே கூட்டம் வரும். சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி சாயங்காலம் மெரினா பீச்சில் கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு தருவார், ஆட்டோகிராஃப் தருவார். உங்களோட செல்ஃபி எடுக்க தயாராக இருக்கிறாருன்னா பீச் ரோடே பிளாக் பண்ணிடுவாங்களா நீங்கள்? அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக போகிறாரு, அவர் பாரத பிரதமர் வேட்பாளராக கூட தேர்வு செய்யப்பட போகிறார் அப்படின்னா சொன்னால் நல்லா இருக்குமா? அது ஒரு கூட்டம் வருகிறது, ஆனால் அவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருதுங்கிறதுல தான் பொய் இருக்குது. இல்லை, கள நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ களம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன வந்து, வழக்கத்துக்கு மாறாக விஜய் மீது மக்கள் வந்து அதிக ஆதரவு போக்கில் இருக்காங்க, அதிக ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த வாட்டி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுலாம் பார்க்க. அப்படிலாம் வந்து வரணும்னு ஆசைப்படுறவங்க சொல்கிறாங்களே தவிர, திமுக அதிமுக தான் களத்தில் இருக்குது. இப்போ பொங்கல் பரிசு 3000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு அரசு அறிவிச்சா பொங்கல் பரிசு வாங்க போவாங்களா? அதுக்கும் தான் கூட்டம் வரும். வேட்டி சேலை வாங்குறதுலாம் நெரிசலில் செத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சியில்
அதனாலலாம் நம்ம அதை சொல்ல முடியாது. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு பஸ்ஸு கூட்டமாக இருக்குது. அதனால் அந்த கண்டக்டர் எம்எல்ஏ ஆயிடுவார்னு என்னை நம்ப சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் அவர் தான் டிக்கெட் கொடுக்குறாரு. கூட்டம் எல்லா இடத்துலையும் வரும். பல்லாவரம் சந்தையில் வெள்ளிக்கிழமை கூட்டம் வரும். அதனால் பல்லாவரம் சந்தையில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் இப்படிலாம் சொல்லக்கூடாது. கூட்டம் வருவது என்பது வேடிக்கை பார்ப்போம். வெற்றி பெறுவது என்பது நம்பகத்தன்மை சார்ந்தது. கூட்டம் வருகிறது என்பது உண்மை. நம்பகத்தன்மைக்கு உரியவராக விஜய் மாறிவிட்டாரா என்கிற கேள்வி இருக்கு. நான் உங்கள் எல்லாருடைய இல்லத்திலும் இருக்கிறேன், உள்ளத்திலும் இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு தாய் மாமனாக இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் ஆளாக ஓடி வருவேன்னு சொன்னார். ஆனால் ஆளாக ஓடி போயிட்டார் கரூர் விட்டு. அந்த சிக்கல்லாம் இருக்குது. அதையெல்லாம் சரி செய்யாமல் அவர் அது ஒரு அரசியல் கட்சி. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ மெட்ரோ ரயில் வருது. பல வருடங்களாக ஒரு பக்கம் பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்கான் உள்ள, இன்னொரு பக்கம் பில்லரை வச்சுக்கிட்டே இருக்கான், இன்னொரு பக்கம் தண்டவாளம் போட்டுக்கிட்டே இருக்கான். பல ஆண்டுகள் கழித்து மெட்ரோ ரயில் வருது. அப்போ ஒரு கட்டமைப்பு பணி செய்தால்தான் பொது போக்குவரத்துக்கான வாகனமே வர முடியும் என்றால், ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்து ஒரு பெரிய தலைவர் வர்றாரு, ஒரு ஆட்சியாளர் வர்றாருன்னா அதுக்கான கட்டமைப்பு இல்லை அவங்ககிட்ட. வெறுமனே மெட்ரோ ட்ரெயினையே நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஓட்டுறதுக்கு தண்டவாளம் வேணும். பாருங்க, ஒருவேளை விஜயை நீங்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வச்சுக்கோங்க ஒரு கற்பனைக்கு, அதுக்கான தண்டவாளமே அவங்ககிட்ட இல்லை. ஆதவர்ஜனா வாயிலேயே வடை சுட்டு கிடக்காப்புல. அதனால தான் நான் சொல்கிறேன், கட்டமைப்பை உறுதி செய்யாமல், கருத்தியலை உறுதி செய்யாமல், களப்பணிகளை செய்யாமல், பகுதி சார்ந்த தலைவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தாமல், கொள்கை திட்டங்களை வழிவகுக்காமல் தேர்தலுக்கான செலவை யார் பண்ணுவா? சும்மா சொல்லலாம், ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம், நாங்கள் காசு நீ கொடுக்க மாட்டேன், ரைட்டு, வாங்காமல் விட மாட்டானே வாக்காளர். போனவுடனே அவன் மறைமுகமாக கேட்பான், ஃபஸ்ட்டு நேரடியாக கேட்க மாட்டான். மற்ற கட்சிகளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உலகத்துக்கே தெரியுமே இதெல்லாம். ஏன் அந்த ரகசியத்தை ஏன் வாயிலிருந்து பிடுங்கணுங்கிறது எவ்வளோ கேவலமானது இது. கல்யாணத்துக்கு போறிய, கிஃப்ட் கொடுக்குறவனுக்கு மரியாதையா, கிஃப்டே கொடுக்காதவனுக்கு மரியாதையா, கவர் கொடுக்குறவனுக்கு மரியாதையா, கவர் கொடுக்காதவனுக்கு மரியாதையா, மொய் எழுதுறவனுக்கு மரியாதையா, மொய் எழுதானுக்கு மரியாதை. வெறுமனே சோத்துக்கு வந்தேன்னா நல்லாவா இருக்கு? இப்போ இவங்க வெறுமனே சோத்துக்கு போகிற மாதிரி போகிறாங்க தேர்தலுக்கு. கிஃப்டோட வர்றவனை தான் உள்ளே விடுவாங்க அவங்க. வாக்காளர்கள் இவனை ஏற்க மாட்டான், ஆரத்தி எடுப்பான். அப்போ தாய் மாமன் நான் வந்திருக்கேன்னு சொன்னால் தாய் மாமன் முதல்ல காசை போடுங்கன்றாங்க, கட்டை போடுன்றான் டவக்குன்னு. தேர்தல் அரசியல் வெல்வது என்பது ரொம்ப சிரமமானது. இந்த விஜய் அலை அப்படின்ற இந்த கருத்தாக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் அலை நீலாங்கரையிலே அடிச்சுக்கிட்டே இருக்கே, பனையூர் பங்களா வரைக்கும் தான் வருது அந்த அலை அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும்ல. அலை அங்கனக்குள்ளேயே கடற்கரையிலேயே அலை அடிச்சுக்கிட்டே இருந்தால் கப்பல் எப்படி போகும்? அதாவதுங்க, ஒரு கப்பல் பிரம்மாண்டமாக செய்கிறாங்க, நங்கூரம் போட்டு நங்குன்னு நிப்பாட்டிட்டாங்க கப்பலை. நங்கூரம் விட்டு கரையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பல் மிகவும் பாதுகாப்பானது. ஆனால் கப்பல் அதற்காக படைக்கப்பட்டதில்ல, அதுக்கு நடுக்கடலுக்கு போகணும். புயலை அடிக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த பயணம் பண்ணணும். அதுக்கு தான் கப்பல் கண்டுபிடி. இந்த கப்பல் நங்கூரம் விட்டு நங்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த நங்கூரத்தை கலட்டாமல் ஆதவர்ஜனாலேருந்து புஷியானது வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. வண்டியை ஓட விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு தான் நீங்கள் ரொம்ப உயர் ரக வாகனமாக இருந்தாலும் சக்கரம் சுத்தணும்ல, ஒரு சுழலாத சக்கரமாக இருக்குது. நிர்வாக கட்டமைப்பு என்பது வெறி புவரு. வெறும் கற்பனையிலேயே மாய்மாலத்திலே ஓட்ட முடியாது. அதுதான் சொன்னேன், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மாதிரி இவங்க கதையும் முடிஞ்சு போயிடும் இந்த தேர்தல். அதாவது கரூர் நிகழ்வின் போது விஜய் இதோட முடிஞ்சிட்டார், இனிமேல் அவர் களத்துக்கு வர்றதுன்றது நடக்காத காரியம் அப்படின்னு பலரும் பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு களத்தில் நிற்கிறாரு. அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கான ஆதரவு போக்கோ அந்த கூட்டமும் வந்துருச்சோ அதே மாதிரியான விஷயம் கரூர் சம்பவத்துக்கு முந்தின நிலைப்பாடெல்லாம் இப்போ இல்லை. QR கோடெல்லாம் வச்சிருக்காங்க. 5000 பேர் தான் புதுச்சேரி. அப்படி இல்லை, அதே கூட்டம் இருக்குல்ல, அதே ஆதரவான போக்கில் இருக்காங்க. கூட்டம்லாம் இருக்குங்க. 3.25 நிமிஷம் தாங்க அவரால் பேச முடியுது. சில இடங்கள்ல முக்குறாரு, முணங்குறாரு, பேச முடியல அவரால். இல்லை, அவரால் சவால்லாம் விடுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, களப்பணி என்பது வேற. நீங்கள் மேகக்கூட்டம் மாதிரி அங்கேயே நீங்கள் நிற்கிறீங்க, மண்ணில் இறங்கி மழையாக பொழியணும். சாமானிய விஷயம் கிடையாது தேர்தல் அரசியல். எம்ஜிஆர்லாம் சும்மா ஜெயிக்கலை. எம்ஜிஆர்லாம் ரோடாக கொண்டு போயிருக்காங்க, தெருவாக கொண்டு இழுத்து விட்டு தலைவா அப்படிம்பாங்க, பிள்ளைய கொடுத்து பேர் வைப்பாங்க. இவங்க பூரா முட்டிக்காலை போட்டுக்கிட்டு எஸ்கார்ட்லாம் வச்சுருக்காங்க. பவுன்சர்கள்னு குண்டர்களை வச்சுருக்காங்க கூட. அந்த குண்டர்கள்லாம் பேபி கீபியெல்லாம் கொடுத்தாங்கன்னா தூக்கி போட்டு விளையாண்டுருவாங்க பந்து மாதிரி. மக்கள் தலைவனாக இன்னும் விஜய் மாறலை. ஒரு வேடிக்கை தலைவனாக இருக்கார் விஜய். மக்கள் தலைவனாக மாறுகிற போது நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கலாம். இந்த வினாடி வரைக்கும் அவர் மக்கள் தலைவன் இல்லை. தன் கட்சியின் பிரச்சனையே தீர்க்க முடியாதவர் இந்த நாட்டின் பிரச்சனையை தீர்ப்பாருங்கிறது. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன்,
வானத்துல ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டுவானான்னு சொல்லுவாங்கல்ல. முதல்ல கூரையில கோழியை பிடிப்பா, கோழி தப்பிச்சு போயிருங்கிறாங்கல்ல. இல்லைங்க, நான் வானத்துல தாங்க ஏறுவேன், கூரையில ஏற மாட்டாங்க. இல்ல சார், வைகுந்தத்துக்கு வழிகாட்டுவாங்க. இல்ல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பெரும் இளைஞர் சக்தியை கையில வச்சிருக்காரு இல்லையா? மற்ற கட்சிகளை நீ கம்பேர் பண்றதோட இப்போ பார்க்கும்போது சொல்றதெல்லாம் பார்த்தா மற்ற கட்சிலாம் ஏதோ முதியோர் சங்கம் நடத்துறாங்க மாதிரி நீங்க இல்ல, அது அப்படிதான் பேசுறாங்க. முதியோர் சங்கம் தான் பேசுறாங்க. அப்படி கிடையாது. இளைஞரணி கூட்டத்துல வந்து தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் இளைஞர்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்கு திமுக. திமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கு. 5 லட்சம் பேர் இளைஞரணி நிர்வாகிகளே 5 லட்சம் பேர், 70% பேரை புதியவர்களை உருவாக்க போறாங்க. விஷயம் ஒண்ணுமே வெளியே வர மாட்டேன், ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. விஜய்க்கு வந்து ஒரு விஷயம் பிம்பம் வெளியே தெரியுதா சார் இல்லையா? இப்ப நீங்க திமுக 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வெளியே தெரிய மாட்டேது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு போறீங்க, கிச்சன்ல சமைக்கிறது உங்களுக்கு வெளியே தெரியாது, பரிமாறுறது தான் உங்களுக்கு தெரியும். பரிமாறுற இடத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, கிச்சன் ரெடி ஆயிடுச்சான்னு ஒன்று இருக்குல்ல, சாப்பாடு வருமா வராதான்னு ஒன்று இருக்குல்ல. கூட்டணி ஆட்சியை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் விஜய் யாராவது போனாங்களா? இந்த சான் பாண்டியன் போனாரா? யாராவது போனாங்களா? கிருஷ்ணசாமி போனாரா? நான் கேட்குறது பெரிய தலைவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வேறு யாராவது போனாங்களா? விசிகாவை அழைத்தார்கள், போனாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அழைத்தார்கள், போனார்களா? வேல்முருகனை அழைக்கிறார்கள், போகிறாரா? ஏன் யாருமே போல? சோறு ஓடுற இடத்துல தாங்க பந்தியில் கூட்டமாக இருக்கும். வெறுமனே இலையை வச்சு விட்டு காலியாக போச்சு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா சில விருந்துக்கு போனீங்கன்னா. அது மாதிரி இவங்க பரிமாறுவாங்கலாம் மாட்டாங்க, அது இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாதனால தான் நீங்கள் இவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும், பேச்சுவார்த்தையெல்லாம் காரியம் உனக்கு எதுவுமே நடக்காது. கிளைமாக்ஸ் வந்து ஒன்றும் இருக்காது. அதனால் ராஜ்யத்தை ஆள்வதாக நினைத்து கொண்டு தாவேக்காரர்கள் பூஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இல்லை, இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இங்கே நடக்கக்கூடிய அரசியல் கள நிலத்தை என்னவா பார்த்துட்டீங்க, என்னவா பார்க்குறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் களத்திலே போட்டி. துணமாப்பிள்ள இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி தாவேக்காலாம் துணமாப்பிள்ள. அவர்களை வேடிக்கை பார்ப்பார்கள். மக்கள் நல கூட்டணிக்கெல்லாம் கூட்டம் வந்துச்சு, ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியல. கூட்டம் வந்துச்சு, ஓட்டு வரல. விஜய்க்கு கூட்டம் வரும், ஓட்டு வராது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.